ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापतकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति परिदंश श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा, வெல்கம் ஆல். நேத்து நம்ம பார்த்த பாகவதத்துல இருந்து என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. போர்ல நிறைய தண்ணீர் தேவைப்படுறப்ப அர்ஜுனன் பாறையா இருக்க இடத்துல கூட ஒரு வில்ல அம்பு போட்டு தண்ணீர் எடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. பகவான் தான் பாறையா இருக்கிற இடத்துல இல்ல, எங்க தண்ணி இருக்கோ அதை அவரால் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. ஜஸ்ட் ஒரு அம்பு போட்டதுனாலே அவரால் தண்ணி கொடுக்கும். தேங்க்யூ மாதாஜி, குட். கேட்டது ஞாபகம் வச்சுட்டு சொல்றது ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுப்ப மாதாஜி, நீ முந்தா நாள் எழுதி. வேற பாயிண்ட் என்ன பார்த்தோம் நேத்து நம்ம? ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம். அதாவது கிருஷ்ணர் அவருடைய இருப்பிடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அர்ஜுனர்கிட்ட அவருடைய மனைவிகளை ஒப்படைப்பாரு. அப்போ மனைவிகளை அவர் அழைச்சிட்டு போகும்போது எதிர்க்க சில பேர் வருவாங்க. அதாவது கெட்டவங்க அவர்களை அபகரித்து போறதுக்கு நினைப்பாங்க. சோ அது ஞாபகம் இருக்கு மாதாஜி. ஓகே, அது வேற யாரும் கிடையாது, பகவானே தான் அப்படி வர்றார். பகவானே தான் வந்திருக்கார். சோ அர்ஜுனனுடைய அந்த சக்தி அப்போ செயல்படல, அதான் அங்க பாயிண்ட். ஓகே, வேற என்ன அகிலா மாதாஜி என்னமோ சொல்ல வந்தீங்க? அசமூர்த்தவன்னா என்ன மாதாஜி? நேற்று சொன்னீங்க, அது சரியா அந்த இது புரியல எனக்கு. அசமூர்துவ சம அப்படின்னா என்னன்னா ஈக்குவலா இருக்கிறது. அசம அப்படின்னா அவருக்கு சமமாவும் யாரும் கிடையாது. ஊர்துவனா மேல போறது, அவருக்கு மேலேயும் யாரும் கிடையாது. அவரை விட உயர்ந்தவங்களும் யாரும் கிடையாது, அவருக்கு சமமானவங்களும் யாரும் கிடையாது. அசமூர்துவ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. நம்ம கிட்ட இருக்கிற திறமைக்கெல்லாம் 0 போட்டுட்டே வந்தா முன்னாடி கிருஷ்ணரை 1 சேர்த்தாதான் அதுக்கு மதிப்பு இல்ல. வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரும் பலராமரும் விளையாடி கொண்டிருக்கும் போது கிருஷ்ணர் பாய்க்குள்ள மண்ணை அள்ளி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது பலராம் போய் யசோதைக்கு சொல்லும் போது யசோதை பார்க்கும் போது அந்த சராதரம் பாய்க்குள்ள கண்டதாக சொன்னீங்க மாதிரி. எஸ், ஆனா யசோதையுடைய பாவம் மாறல, அதான் நேற்று நம்ம பார்த்தோம். அதே வாத்சல்ய பாவத்துடைய யசோதை இருந்தாங்க. ஆனா அர்ஜுனுக்கு விஸ்வரூபத்தை பார்த்தோன்னே அவருடைய சக்கிய பாவம் போய் தாசிய பாவத்துக்கு வந்துட்டார். உடனே நமஸ்காரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், பகவானுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஓகே, தேங்க்யூ.
ஸ்ரீமத் நல்லது பாகவதம் உலகத்துல சொல்லுங்க. நல்லது கிளர்ச்சி எல்லாத்துக்குமே பகவானுடைய விருப்பம் தான் காரணம். எஸ், எல்லாத்துக்கும் பகவான் தான் காரணம். தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் பாண்டவர்களின் துறவு. இன்னைக்கு நாம 25, 26 இந்த பதத்திலிருந்து ஆரம்பிக்க போறோம். ஜலௌகசாம் ஜலே யத்வன் மகாந்தோ அந்தி அனீயசக துர்பலான் பலினா ராஜன் மகாந்தோ பலினோ மிதக ஏவம் பலிஷ்டைர்யதுபீர் மகத்பீர் இதரான் விபுஹு யதூன் யதுபிரன்யோன்யம் பூபாரான் சஞ்சஹாரஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அரசே, கடலில் பெரிய பலமுள்ள நீர்வாழ் பிராணிகள் சிறிய பலமற்றவைகளை விழுங்கி விடுகின்றன. அதே போலவே பரமபுருஷ பகவான் பூபாரத்தை குறைப்பதற்காக அதிக பலமுள்ள எதுக்கள் பலமற்றவர்களையும் பெரிய எதுக்கள் சிறியவர்களையும் கொல்லும்படி செய்துவிட்டார். ஸோ அவங்களுக்குள்ளேதான் இந்த காம்படிஷன், வேற வெளியிலேருந்து யாரும் வரல. அவங்களுக்குள்ளதான் ஒருத்தருக்கு பலம் இருக்கிறவங்க பலம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு இந்த மாதிரி சண்டை போட்டு அவங்க எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். நேத்து படிக்காதவங்க யார் படிக்கல நேத்து? மாதாஜி நான் படிக்கல நேத்து. எஸ், படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். வாழ்க்கை போராட்டம் மற்றும் பலசாலிகள் நிலைத்தல் ஆகிய இரண்டும் ஜட உலக சட்டங்கள் ஆகும். ஜட உலகை அடக்கியாள அனைவரும் விரும்புவதால் இவ்வுலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கிடையில் வேற்றுமை நிலவுவதே இதற்கு காரணம். ஜட உலகை அடக்கியாள வேண்டும் என்ற இந்த மனநிலைதான் பந்தப்பட்ட வாழ்விற்கு மூல காரணம் ஆகும். இத்தகைய போலி கடவுள்களுக்கு வசதி அளிப்பதற்காகவே பகவானின் மாயா சக்தி ஒவ்வொரு உயிரினங்களிலும் பலமுள்ள ஜீவன்களையும் பலம் குறைந்த ஜீவன்களையும் படைத்துள்ளது. அடக்கி ஆளும் மனநிலையும் சிருஷ்டியும் இயற்கையாகவே ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தி இருப்பதால் இதுவே வாழ்க்கை போராட்டத்திற்கு மூல காரணமாக உள்ளது. ஆன்மீக உலகில் அனைவரும் நித்திய ஜீவன்கள் என்பதால் அங்கு இத்தகைய வேறுபாடோ வாழ்க்கை போராட்டமோ இல்லை. அங்குள்ள அனைவரும் பரமபுருஷருக்கு தொண்டு செய்ய விரும்புகின்றனர். ஒருவரும் எஜமானராக இருக்க விரும்புவதில்லை. எனவே அவர்களுக்கிடையில் வேறுபாடு இல்லை. ஜீவராசிகள் உட்பட அனைத்தையும் படைத்த பகவானே என்பதால் உண்மையில் அனைத்திற்கும் உரிமையாளரும் அனைத்தையும் அனுபவிப்பதும் அவரே ஆவார். ஆனால் ஜட உலகில் மாயையின் வசியத்தால் பரமபுருஷருடனான நித்திய உறவு மறக்கப்பட்டு விட்டதால் பந்தப்பட்ட ஆத்மா வாழ்க்கை போராட்டம் மற்றும் பலசாலிகள் நிலைத்தல் ஆகிய விதிகளுக்கு உட்பட்டவனவாக இருக்கிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதே மாதிரி நம்ம எங்க பார்த்தோம்? இந்த மாதிரி பலசாலி பலம் உள்ளது பலம் இல்லாததுக்கு பலியாகுது அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தோம்? உணவு பத்தி பார்க்கும்போது பலம் உள்ளது பலவீனமானதை சாப்பிடும் சொல்லி சொன்னோம். எங்க பார்த்தோம்? ரொம்ப முக்கியமான இடத்துல பார்த்தோம். எங்க பார்த்தோம்? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? ஓகே, ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிடலாமா நம்ம? கொடுங்க மாதாஜி. ஓகே, நாரதர் அறிவுரை சொன்னார். ஓகே, க்ளூ கொடுத்து ஒன்றும் ஞாபகம் வரல. சரி, நானே சொல்லிடுறேன். எங்க பார்த்தோம் அப்படின்னா, யுதிஷ்டிர மகாராஜர் ரொம்ப கவலைப்பட்டார். யாருக்காக கவலைப்பட்டார் அப்படின்னா, திருதராஷ்டிரர், காந்தாரி, விதுரர் இவங்கெல்லாம் சொல்லிக்காமலே வீட்டை விட்டு போயிட்டாங்களே. வயசான காலத்துல எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க பெரியம்மா எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்களே. அவங்களுக்கு எப்படி வாழ்க்கைக்கான ஆதாரம் என்ன இருக்கு? இங்க அரண்மனையில சௌகரியமா இருந்தாங்க, வேலைக்கு நல்ல சுவையான உணவுகளை சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க. இப்ப காட்டுல போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு கவலைப்படும் போது யார் வந்தா? நாரதர் வந்தார். நாரதர் என்ன சொன்னார்? என்னமோ நீ தான் எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி நினைச்சுக்கிற. யார் தான் காப்பாத்துறா? பகவான் தான் காப்பாத்துறார். ஜீவோ ஜீவச ஜீவனம். ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உணவாகுது அப்படின்னு சொல்லி அகஸ்தானி சகஸ்தானம் ஸ்லோகத்துல சொன்னான். ஸோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அன்னைக்கு எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறோம்னு கிடையாது, பகவான் தான் காப்பாத்துறாரு. அதெல்லாம் எவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம, இல்லையா? ஸோ மறந்துடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் வாழ்க்கை பாடம். கதை கிடையாது நம்ம வாழ்க்கைக்கு. கலிகாலத்துல நாங்களாம் கொஞ்சம் மந்த புத்தியோட. எல்லாருமே மந்த புத்தி தான், நீங்க மட்டும் கிடையாது. மந்தாசு மந்த மதையோ மந்த பாக்கியம் சுபத்திரத்தாக. ஆனா பாகவதம் படிக்கும் போது நம்ம எல்லாம் இன்டெலிஜென்ட் ஆயிடுவோம், கவலைப்படாதீங்க. ஸோ அதனால அங்க நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப இங்க நம்ம எப்படி பார்க்கலாம் இத அப்படின்னா, இப்போ ஜட உலகத்துல இருக்கிற போராட்டம் அந்த மாதிரி இருக்கு.
ஆன்மீக உலகத்துல அந்த மாதிரி போராட்டம் எல்லாம் கிடையாது. அங்க வந்து வலிமை மிக்கவர்கள், வலிமை குறைந்தவர்கள், ஒருத்தர் அடக்கி ஆளக்கூடிய மனப்பான்மை அங்க கிடையாது. பிரபுபாதர் ரொம்ப ஒரு ஒரு நுணுக்கமான விஷயத்தை இங்க சொல்றார். எதுக்காக இந்த ஜட உலகம் இப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு அந்த மனோபாவம் இருக்கிறதுனால இருக்குன்னு சொல்றார். நமக்கு இந்த ஜட உலகத்தை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற மனோபாவம் இருக்கு. அதனால அதனால இந்த ஜட உலகத்துல இந்த வேற்றுமைகள் எல்லாம் இருக்கு. ஒண்ணு வந்து பலம் மிக்கதாகவும் ஒண்ணு பலம் குறைந்ததாகவும் இருக்கு. சோ பலசாலிகள் பலம் இல்லாதவங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஜட உலகத்துடைய இயல்பு அப்படின்னு. அப்ப துவாரகா ஜட உலகமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பகவான் அவதரிச்ச துவாரகை அப்படிங்கிறதுக்கும் வைகுண்ட லோகத்துல இருக்கிற துவாரகைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி பகவானுடைய பக்தர்கள் அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பகவான் பண்ணார் அப்படின்னா, இந்த ஜட உலகத்துக்கு வரும்போது ஜட உலகத்துடைய தன்மைகளை பகவான் மாத்த விரும்புறது கிடையாது. இவங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து நான் உயர்ந்தவன், நான் பலசாலி அப்படிங்கிற வேறுபாடு அவங்களுக்குள்ள கிடையாது. ஆனா பாருங்க, ஜட உலகத்தினுடைய தன்மையை பகவான் மாத்த விரும்புறது கிடையாது. இது நாம எங்க கரெக்டா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல பகவான் பேச ஆரம்பிக்கும் போது சொல்ற, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆஹமாபாயினோ நித்யாஸ்தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு சொல்ற. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெப்பம் குளிர் இது ரெண்டும் பருவ காலங்கள்ல மாறி மாறி வரக்கூடிய இந்த விஷயங்கள் நம்மளுடைய புலன்களால நம்ம உணர்றோம். அது புலன்களால் உணரப்படுது. அப்போ நமக்கு அது இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி எப்படி நம்ம வாழ்க்கையில வருதோ, பருவ காலங்கள் மாறுற மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. அதை பொறுத்துக்கோ, என்னை மாத்த சொல்லாத அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த ஜட உலகத்தை, இப்போ இந்த குருக்ஷேத்திர யுத்தம் இப்போ நடக்க போகுது. ஜீபும்பா பண்ணி யுத்தமே இல்லாம பண்ணிடுங்க கிருஷ்ணா, வெற்றி எங்களுக்கு வந்துட்டோம் அப்படிலாம் மாத்த முடியாது. நீ உன்னுடைய கடமையை செஞ்சுதான் ஆகணும். ஆனா நீ எப்படி செய்யணும்? பொறுத்துக்கணும். இந்த துன்பத்தை நீ பொறுத்துக்கணும், இந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு உன்னுடைய கடமையை நீ செய்யணும் அப்படின்னு சொல்றார். சோ அதனால பகவானே இங்க அவதரிச்சாலும் இந்த ஜட உலகத்தின் தன்மையை பகவான் மாத்த விரும்புறது கிடையாது. அந்த இயல்பு, இந்த ஜட உலகத்தோட இயல்பு என்னவோ அந்த இயல்போடையே ஒட்டி அவருடைய லீலைகளை அவர் பண்றார். இல்லைன்னா அவர் எதுக்காக ராவணன் தன்னுடைய துணைவியான சீதா தேவியை கடத்திட்டு போகும்போது ஒரு சாதாரண கணவன் மாதிரி எதுக்காக அழுது புலம்பணும்? அவர் வந்து சத்திய சங்கல்பன். அவருடைய புருவம் கொஞ்சம் அசைஞ்சாலே போதும், அவர் நினைச்சாலே போதும் ராவணனை வதம் பண்ணிடலாம். அவர் எதுக்காக இந்த மாதிரி தேடி போய் ஆழ்வார் பாடுறார், நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு பாடுறார். கும்பகோணத்துல சாரங்கபாணி பெருமாளை பார்த்து பாடுறார், நடந்த கால்கள் நொந்தவோ அப்படிங்கிறார். ஓ, நீங்க ராம அவதாரத்துல இவ்வளோ தூரம் நடந்தே வந்தீங்களே, லங்கா வரைக்கும் போனீங்களே, அதனால உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா, படுத்திருக்கீங்களா, என்கிட்ட பேசலையா அப்படின்னு கேட்கிறாராம். சோ அதனால பகவான் இந்த ஜட உலக இயல்பை மாத்த விரும்புறது கிடையாது. சோ இதை கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பகவான்கிட்ட போய் கேட்கும் போது என்னுடைய சூழ்நிலையை மாத்திடுங்க, என்னுடைய சூழ்நிலையை மாத்திடுங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா பகவான் சிரிப்பார். நான் தான் உனக்கு பகவத்கீதையிலே சொல்லியிருக்கேன்ல, பொறுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கிற அப்படின்னு சிரிப்பார். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் நான் பக்தி பண்ணணும். என்னுடைய சூழ்நிலையை நினைச்சு நான் என்ன பண்ணக்கூடாது, பக்தி பண்ணாம நான் விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் பக்தி பண்ணணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணணும். எப்பவுமே என்னை கைவிட்டுறாதீங்க, என்ன எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னை தயவு செய்து கைவிட்டுறாதீங்க, என்னை எப்பவுமே உங்களுடைய பாதங்கள்ல எனக்கு அடைக்கலம் கொடுங்க, அப்படிதான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, அடுத்த ஸ்லோகம். தேசகாலார்த்தயுக்தானி கிருத்தாபோபசமானி ச ஹரந்தி ஸ்மரதச்சித்தம் கோவிந்த பிஹிதானி மே. பரமபுருஷரால் கோவிந்தன் எனக்கு அளிக்கப்பட்ட உபதேசங்கள் காலம் மற்றும் தேசம் ஆகிய எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படக்கூடிய இதய தகிப்பை அகற்றுவதற்கு உரியனவாகும். எனவே அந்த உபதேசங்களிடம் எனக்கு இப்பொழுது கவர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பாத்தீங்களா, கரெக்டா அர்ஜுனன் அந்த பாயிண்ட சொல்றாரு பாருங்க. பகவான் எனக்கு சும்மா ஒன்னும் உபதேசம் பண்ணல, பகவத்கீதைய எல்லா கால தேசம் அந்த போர்க்களத்துல அந்த சூழ்நிலைக்காக அர்ஜுனனுக்கு சொன்னதுன்னு கிடையாது. இது கால தேசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உபதேசம். அந்த உபதேசத்தை நான் இப்ப நினைச்சு பார்க்கும்போது இந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளியில வரலாம் அப்படின்னு சொல்றார். இது அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் அப்படிதான்.
நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நாம உடனே எதை ஞாபகம் வச்சுக்கணும்? பகவானுடைய உபதேசங்களை ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் எடுத்தோன்னு சொல்றார், பொறுத்துக்கோ. முதல்ல சொல்றார், புலம்பாதேன்னு சொல்றார். அசோச்சியான் அன்வச்சோ சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷஷே கதாசூன கதாசூம்ச நானுசோச்சந்தி பண்டிதாக. பெரிய பண்டிதன் மாதிரி பேசிட்டே போற, முட்டை பகவத்கீதை ஃபுல்லா நீயே சொல்லிடுவ போல இருக்கு. பகவத்கீதைன்னு சொல்றதுக்கு பதிலாக அர்ஜுன கீதைன்னு ஆயிடும். நான் கொஞ்சமாவது பேச வேண்டாமா? நீ பாட்டுக்கு ஒரு ஒரு அத்தியாயம், ஒரு சாப்டர் ஃபுல்லா பேசிட்டே நீனு. ஆனா என்ன பண்ற? எதுக்காக கவலைப்படக்கூடாதோ அதுக்காக போய் கவலைப்படுற. நீயா பண்டிதன்? நீ ஒரு முட்டாள், புலம்புறத நிறுத்து அப்படின்னு சொல்ற. அப்பவும் அர்ஜுனனால முடியல, திரும்ப புலம்புறார். அப்புறம் தான் பகவான் சொல்றார், நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா ஆரம்பிச்சு, தேகினோஸ்மின்ல ஆரம்பிச்சு, நம்ம உடல் கிடையாது, ஆத்மா அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகமே பாத்தீங்கன்னா, நீ பொறுத்துக்கோ, உடலாலையும் மனதாலையும் வரக்கூடிய இன்ப துன்பங்களை பொறுத்துக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்ற. சோ இந்த மாதிரி பகவத்கீதையுடைய உபதேசங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, கண்டிப்பா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? முதல்ல புலம்புறத நிறுத்துவோம். புலம்புறோமா புலம்பலையா? அது மட்டும் இப்படி இருந்தது அப்படின்னாக்க, 10 நாள் முன்னாடி மட்டும் அந்த மாதிரி நடந்ததுனாக்க கண்டிப்பா இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்காது. மாத்த முடியுமா நம்மளால? போய் 10 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதை போய் அந்த நேரத்துல போய் மாத்த முடியுமா? ஆனா என்ன பண்றோம்? ஒண்ணு கடந்த காலம் நினைச்சு நம்ம அப்படி இருந்திருக்கலாம், எப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோம். இல்ல எதிர்காலத்துக்கான திட்டங்களை போட்டுட்டு இருக்கோம். கடைசியில எதை கோட்டை விட்டுட்டோம்? இப்ப என்ன செய்யணுமோ அதை கோட்டை விட்டுட்டோம். இந்த க்ஷணத்துல என்ன செய்யணுமோ அதை கோட்டை விட்டுட்டோம். சோ அதனால இங்க அர்ஜுனன் சொல்றாரு பாருங்க, அந்த உபதேசங்கள் எல்லா காலம் தேசம் எல்லா நேரத்துக்கும் பொருத்தமானது. அத இப்ப நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். அதை ஞாபகப்படுத்திக்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த மனக்கவலையிலேருந்து நான் விடுபடலாம். மிகப்பெரிய பொருளுரை. மேபி ஒவ்வொருத்தர் ஒரு பேராகிராஃப் படிக்கலாம். நேத்து படிக்காதவங்க படிங்க. எனக்கு ஞாபகம் இல்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கலாமா? நானும் படிக்கல மாதாஜி. யார் படிக்கலாம்? சித்ரா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். இங்கு அர்ஜுனன் குறிப்பிடுவது பகவத்கீதையின் உபதேசமாகும். இது குருட்சேத்திர போர்க்களத்தில் பகவானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதையின் உபதேசங்களை பகவான் விட்டு சென்றது அர்ஜுனனின் நன்மைக்காக மட்டுமல்லாமல் எல்லா தேசங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் ஆகும். பகவத்கீதை பரமபுருஷ பகவானால் பேசப்பட்டது என்பதால் அது எல்லா வேத ஞானத்திற்கும் சாராம்சமாகும். உபனிஷங்கள், புராணங்கள் மற்றும் வேதாந்த சூத்திரங்களை போன்ற பரந்த வேத இலக்கியங்களை பயில போதுமான அவகாசம் இல்லாதவர்களுக்காக இது பகவானால் சிறப்பாக அளிக்கப்பட்டு உள்ளது. புத்தியில் தாழ்ந்த பிரிவுகளான பெண்கள், தொழிலாளிகள் மற்றும் பிராமண, சத்திரிய, வைசிய குடும்பங்களில் பிறந்த தகுதியற்றவர்கள் ஆகியோருக்காகவே தயாரிக்கப்பட்ட சிறந்த சரித்திரமாகிய மகாபாரதத்தில் ஒரு பகுதியாகிய இந்த பகவத்கீதை இணைக்கப்பட்டுள்ளது. குருட்சேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் இதயத்தில் உதயமான பிரச்சனை பகவத்கீதையின் போதனைகளால் தீர்க்கப்பட்டது. மண்ணுலக மக்களின் பார்வையிலிருந்து பகவான் மறைந்த பிறகு தான் பெற்ற சக்தியும் மேன்மையும் அழிக்கப்படுவதை நேருக்கு நேராக கண்ட அர்ஜுனன் பகவத்கீதையின் சீரிய போதனைகளை மீண்டும் நினைவு கூர்ந்தார். ஆபத்தான நேரங்களில் பகவத்கீதையை படிப்பதால் எல்லா வகையான மன கஷ்டங்களில் இருந்தும் ஒருவரால் விடுபட முடியும் என்பதை போதிப்பதற்காகவே இங்கு அர்ஜுனன் கீதோபதேசத்தை நினைவு கூறுகிறார். அடுத்த பார படிக்க மாதாஜி. நெக்ஸ்ட் யாராவது படிக்கிறேன். பௌதீக பார்வைக்கு பகவான் காணப்படாத நேரத்திலும் அவரது உபதேசங்களால் மக்கள் நன்மையடைய வேண்டும் என்பதற்காகவே பரம கருணாமூர்த்தியான பகவான் பகவத்கீதையின் சிறந்த போதனைகளை விட்டு சென்றுள்ளார். பௌதிக புலன்களால் பரம புருஷரை அறிய முடியாது. ஆனால் பகவானின் நினைத்தற்கரிய ஆற்றலினால் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் புலன்களால் அறியப்படும் வகையில் ஜட பொருள்களின் வாயிலாகவும் அவரால் அவதரிக்க முடியும். இவ்வாறாக பகவத்கீதை அல்லது பகவானின் ஒளி வடிவமாக உள்ள எந்த சாஸ்திரமும் பகவானின் அவதாரமே ஆகும். ஒளி வடிவிலுள்ள பகவானின் போதனைகளுக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பகவானின் முன் நின்று கொண்டு அவர் பேசியதை கேட்ட அர்ஜுனன் என்ன நன்மையை அடைந்தாரோ அதே நன்மையை பகவத்கீதையில் இருந்தும் ஒரு நாள் அடைய முடியும். நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். சோ ப்ராப்பர் இவ்வளவு கிளியரா சொல்றாரு நமக்கு. எந்த கஷ்டம் நமக்கு இருந்தாலும் சரி, நம்ம உடனே பகவத்கீதையுடைய உபதேசங்களை படிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
இல்லை இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது, படிச்சா நமக்கு சமயத்துல புரியாது. ஆனா நம்ம இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம மனம் தெளிவடையும். இந்த பௌதிக உலகத்தை என்னுடைய சக்தியை கொண்டு என்னால எதையும் மாற்ற முடியாது. என்னுடைய கடமை அப்படிங்கிறத மட்டும்தான் நான் செய்ய முடியும். அந்த கடமையை நான் பகவானுக்கு அர்ப்பணமா செய்யணும் அப்படிங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிரபா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார். பகவத்கீதை பகவானுடைய ஒளி வடிவம் அப்படின்னு சொல்றார். சவுண்ட் வைப்ரேஷன். பாகவதம் அந்த மாதிரி தான். ஸோ இந்த சப்த பிரம்மம்னு சொல்றது, சப்தத்து மூலமா நம்ம பகவானை தெரிஞ்சுக்கிறோம். பகவான் பேசுனதுக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது சாக்ஷாத் பகவான் இருக்கார். பகவத்கீதையில பகவான் இருக்கார். அவர் பேசியிருக்கிறது தான் பகவத்கீதை அப்படின்னு சொல்லப்படுது. பகவான் முன்னாடி நின்று அர்ஜுனன் அதை கேட்ட போது அவருக்கு என்ன நன்மை கிடைச்சதோ அதே விதமான நன்மை அர்ஜுனுடைய மனோநிலையிலிருந்து நம்ம கேட்டோம்னா கிடைக்கும். நம்ம திருதராஷ்டிரர் கேட்ட மாதிரி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, கிடைக்காது. நானும் பகவத்கீதை கேட்டேன், ஆனா எனக்கு அது மாதிரி கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம யார் மாதிரி கேட்கணும்? அர்ஜுனன் கேட்ட மாதிரி கேட்கணும். அர்ஜுனன் எல்லாத்தையும் கடைசியில என்ன ஒத்துக்கிட்டார்? ஆமா, நீங்க தான் பரபிரம்மா, பரந்தாமா, பவித்ரம், பரமம் பவான், புருஷம், சாஸ்வதம், திவ்யம், ஆதி தேவம், அஜம் விபும் அப்படின்லாம் பகவானை புகழ்ந்து தள்ளிட்டார் அர்ஜுனன். நீங்க தான் பரமபுருஷ பகவான். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்கிறேன். நஷ்டமோகா ஸ்மிருதி லப்துவா அப்படின்னார். என்னுடைய அந்த மோகம் மயக்கம் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, போயிடுச்சு. என்னுடைய நினைவு, ஞாபக சக்தி, என்னுடைய அறிவு எல்லாம் திரும்ப வந்துருச்சு எனக்கு. ஸ்மிருதி லப்துவா அப்படின்னார். கரிஷே வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் இப்ப கேட்கிறேன் அப்படின்னு. போ சண்டை போடுன்னு சொல்றீங்களா? ஓகே, நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் மாத்திக்கிட்டார். அதே மாதிரி பிரபுபாதர் நமக்கு சொல்றார், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நாம என்ன சொல்லணும்? கரிஷே வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே 4 சட்டத்திட்டம் ஃபாலோ பண்ணு. உடனே உன்னால ஃபாலோ பண்ண முடியலையா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. டைம் எடுத்துக்கிட்டு போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிற ஸ்திரமான நிலைக்கு வா. ஒரே நாள்ல 16 மாலை சொல்ல முடியலையா? கொஞ்சம் கொஞ்சமா 16 மாலைக்கு வா. இன்னும் என்ன கன்செஷன் கொடுக்கறது? இன்னும் எவ்வளவு கன்செஷன் தான் கொடுக்கறது? நமக்கு பிறவியா கொடுத்தாச்சு. இந்த பிறவியில கிடைச்சு இப்போ இவ்வளோ சொல்லி கூட நம்ம இல்ல இல்ல அது இது அப்படி இப்படி அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க பகவான் என்ன பண்ணுவார்? ரொம்ப எளிமையான வழிமுறை கலியுகத்துல பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். நாமத்தை சொல்லுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, ஆடி பாடுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றார். ஸோ அதனால அதை நாம ஃபாலோ பண்ணணும். மாதாஜி, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மாதாஜி. எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம நிமோனியா அட்டாக் ஆகி யூஎஸ்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க மாதாஜி. அது என்ன நிலைமைன்னு எனக்கு புரியலைங்க மாதாஜி, அவங்க சொல்ல முடியல. ஓ, ஸோ பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க மாதாஜி, பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. ஸோ உங்க பையன் பேர் என்ன மாதாஜி? சுந்தரராஜன். சுந்தரராஜன் பிரபு அவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவோம். அவர் இந்த நோயிலேருந்து விடுபடணும், பௌதிக நோயிலேருந்து விடுபடணும், அவரும் கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தங்கமணி வந்துச்சு. ஆக முடியல மாதாஜி. ஆமா, நீங்க இப்போ அவங்கள பார்க்க முடியாம நிலையில இருக்கீங்க, உங்களால சட்டுன்னு போகவும் முடியாது. அதனால மனசு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு. இதை நான் கண்டிப்பா இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பல துன்பங்களை நானும் அனுபவிச்சுதான் வந்திருக்கேன். ஆனாலும் திடமா இருங்க, தைரியமா இருங்க. பகவான் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க. உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற நிலைமைக்கு மத்தவங்களை தள்ளிடாதீங்க. நீங்க திடமா இருந்தா நீங்க மத்தவங்களுக்கும் உதவி செய்ய முடியும், உங்க பையனுக்கும் உதவி செய்ய முடியும். நீங்க உடஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா பகவானோட நான் வேண்டுதல் இருக்கேன். நேரமும் சாண்டிங்ல தான் இருப்பேன். சாண்டிங் 16 மாலை பண்றேங்க மாதாஜி. ஆனா மனசை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதோட நிலைமை எவ்வளவு தூரம் மோசமாகும் அப்படிங்கிறது எனக்கு அனுபவம் இருக்கு. அதனால நான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம தைரியமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஷ்டத்துல மட்டும் நம்ம தைரியமா இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களையும் நம்ம பார்த்துக்க முடியும். நம்மள ஒரு 10 பேர் பார்த்துக்க ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதனால மனசுதான் மாதாஜி, மனசுதான் நம்மள இந்த மாதிரி கஷ்டத்துக்கு உள்ளாக்குதே தவிர
வேற எந்த இதுவும் இதுல கிடையாது. ஸோ அதனால அந்த மனசு திடமா வச்சுக்கோங்க, பகவான் மேல நம்பிக்கை வைங்க. ஆமா மாதாஜி, கண்டிப்பா நம்பிக்கையோட தான் இருக்கேன். நல்லபடியா திரும்பி வருவான், இங்க வர முடியும் அப்படின்னு இன்னைக்கு கோவில் கூட, குலதெய்வம் கோவில் கூட எல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கேன் மாதாஜி. ஓகே, போய் தேங்க்யூ மாதாஜி. சேர்ந்துட்டேன். தைரியமா தேங்க்யூ இருங்க மாதாஜி. மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி, ஹரே எல்லாருக்கும் கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க மாதாஜி? யார் படிக்கல நேத்து? மாதாஜி நான் படிக்கட்டுமா? எஸ், படிங்க மாதாஜி. ரமணி மாதாஜி படிங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஜெய் கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதா. பௌதீக வாழ்வின் சிக்கலில் இருந்து விடுபட விரும்பும் நம்பிக்கையுள்ள மனிதனால் பகவத்கீதையை நன்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காகவே அர்ஜுனனுக்கு கூறுவது போல் கீதையை பகவான் அருளியுள்ளார். பகவத்கீதையில் பரம புருஷர், ஜீவராசி, இயற்கை, காலம் மற்றும் இடைவெளி மற்றும் செயல்முறை ஆகிய 5 முக்கிய விஷயங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. இவைகளுள் பரம புருஷரும் ஜீவராசிகளும் ஒரே தன்மையுடையவர்கள் ஆவர். இருவருக்கும் உள்ள வேறுபாடு முழுமைக்கும் சிறிய பகுதிக்கும் உள்ள வேறுபாடாகும். இயற்கை என்பது 3 வேறுபட்ட குணங்களின் கலப்படத்தினால் உருவாகியுள்ள அசைவற்ற ஜட பொருளாகும். நித்திய காலமும் எல்லையற்ற இடைவெளியும் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவையாக கருதப்படுகின்றன. ஜீவராசிகளின் செயல்கள் அவற்றின் வெவ்வேறு இயற்கையான மனப்பாங்குகளாகும். இச்செயல்களால் ஜீவராசியை ஜட இயற்கையில் சிறைப்படுத்தவோ அல்லது அதிலிருந்து விடுவிக்கவோ முடியும். இவ்விஷயங்கள் எல்லாம் பகவத்கீதையில் சுருக்கமாக விளக்கப்படுகின்றன. இதே விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. 5 விஷயங்களில் பரம புருஷர், ஜீவராசி, இயற்கை மற்றும் காலம் அல்லது இடைவெளி ஆகிய இந்த 4ம் நித்தியமானவை ஆகும். ஜீவராசி, இயற்கை மற்றும் காலம் ஆகியவை பரிபூரணமானவரும் முற்றிலும் சுதந்திரமானவருமான பரம புருஷரின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பகவான் பரம ஆளுநர் ஆவார். ஜீவராசியின் பௌதிக செயல் அனாதியானதாகும். ஆனால் அச்செயலை ஆன்மீக செயலாக மாற்றி அதை சீர்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறாக அதன் பௌதிக குணங்களில் உள்ள பிரதிபலன்களை நிறுத்திவிட இயலும். பகவான், ஜீவராசி ஆகிய இருவருமே அறிவு ஜீவன்களாவர். அவர்கள் ஒத்த தன்மை உடையவர்களும் ஜீவ சக்தியாக இருப்பதால் உணர்வுடையவர்களும் ஆவார். ஆனால் மகத் தத்துவம் என்று அழைக்கப்படும் பௌதிக இயற்கையின் கீழுள்ள ஜீவராசி தான் பகவானிடமிருந்து வேறுபட்டவன் என்று நினைக்கிறான். இந்த எண்ணத்தை போக்கி தான் பௌதிகமானவன் என்ற மாயையிலிருந்து ஜீவராசியை விடுவிப்பதே வேதங்களின் நோக்கமாகும். பகவானிடம் உள்ள அனுபவிக்கும் உணர்வு நிஜமானதாகும். ஆனால் ஜீவராசியிடம் உள்ள அனுபவிக்கும் உணர்வு தணிக்கப்படாத ஆசையாக மட்டுமே உள்ளது. உணர்வில் உள்ள இந்த வேறுபாடுதான் பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் உயர்வு தாழ்வை ஏற்படுத்துகிறது. இல்லையெனில் இவர்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. எனவே ஜீவராசி பகவானுடன் ஒன்றுபட்டவனாகும், அதே சமயம் வேறானவனாகவும் இருக்கிறான். பகவத்கீதையின் முழு உபதேசமும் இக்கொள்கையைத்தான் அடிப்படையாக கொண்டுள்ளது. பகவத்கீதை. ஹரே கிருஷ்ணா. சோ பகவத்கீதையோட முக்கியமான 5 விவாத விஷயங்கள் என்ன? 5 விஷயங்கள், விவாதத்துக்குரிய விஷயங்கள் என்ன பகவத்கீதையில? பரமபுருஷர், காலம், கர்மம், செயல். இதுல எது எது நித்தியமானது? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. ஜீவா, காலா, பிரகிருதி நித்தியமானது. கர்மா மட்டும் சேஞ்ச் ஆகும் மாதாஜி. கர்மா மட்டும் மாறக்கூடியது. சோ அதனாலதான் இங்க பிரபுபா சொல்ற, அவர்களுடைய பல்வேறு செயல்பாடுகள்லேருந்து அந்த செயல்பாடுகள்னால ஒரு ஜீவராசி ஜட இயற்கையில் சிறைப்படுத்தவோ அல்லது அதிலிருந்து விடுவிக்கவோ முடியும். ஜீவராசியின் செயல்கள் அவற்றின் வெவ்வேறு இயற்கையான மனப்பாங்குகளாகும். இச்செயல்களால் ஜீவராசியை ஜட இயற்கையில் சிறைப்படுத்தவோ அல்லது அதிலிருந்து விடுவிக்கவோ முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். நாம செய்யக்கூடிய காரியங்கள்னால நாம திரும்ப திரும்ப இந்த ஜட உலகத்துல மாட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த ஜட உலகத்திலிருந்து நாம வெளியில போகவும் செய்யலாம். என்ன பண்ணலாம்? ஜட உலகத்தை விட்டு போகலாமா, இல்ல இங்கே இருக்கலாமா? எப்படி பண்ணலாம் சொல்லுங்க.
விட்டு போனோம். ஜடபுலகம் துன்பகரமானது மாதாஜி. நம்ம கிருஷ்ணர்கிட்ட போறதுதான் முயற்சி பண்ணணும். ஹரே அப்போ கிருஷ்ணா. தேங்க்யூ. கிருஷ்ணருடைய பாதத்துக்கு போகணும். பகவானுடைய பாதங்களை நம்ம அடையணும். சோ அப்ப என்ன பாதத்துல செய்யணும்? போய் சேரணும். நம்ம செயல்களை மாத்திக்கணும். நாம முன்னாடி எந்த செயல் வேணா செஞ்சிருக்கலாம். எந்த ஏற்பட்ட செயல்களை நம்ம செஞ்சோமோ அது நமக்கு தெரியும், என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு. இந்த பிறவியில ஓரளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி பிறவிகளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம செயல்களை மாத்திக்கணும். இதுதான் பக்தியினால கர்மா மாறுதுங்கிறது. இதுதான் பக்தியினால. ஒருத்தவங்க அன்னைக்கு கேட்டாங்க இல்லையா, தீட்சையினால கர்மா, இந்த கிளாஸ்ல இல்லை இன்னொரு கிளாஸ்ல. சோ தீட்சை வாங்கினா கர்மா மாறிடும்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. சோ தீட்சை வாங்கினா கர்மா மாறுதாமா? உண்மைதான். இது வரைக்கும் நம்ம சினிமா பாட்டு பாடிட்டு இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நம்ம என்ன செய்யறோம்? பகவானுடைய நாமத்தை பாடுறோம் இல்லையா, பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றோம் இல்லையா, அப்போ அந்த செயல் மாறி போச்சு. நம்ம என்னென்னமோ சாப்பிட்டுருக்கலாம், ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கலாம், சில பேர் மாംச உணவுகள்லாம் சாப்பிட்டுருக்கலாம், சில பேர் நைவேத்தியம் பண்ணாம வெஜிடேரியனே சாப்பிட்டுருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றோம்? பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் மட்டுமே சாப்பிடுறோம். சாப்பிட்றதுல இருக்கிற பாவம் குறைஞ்சு போச்சு, அந்த கர்மா மாறிடுச்சு. முன்னாடி கதை புஸ்தகம் படிச்சிருக்கலாம், டிவி பார்த்துருக்கலாம், ஏதோ கதை பேசியிருக்கலாம். ஆனா இப்பவும் கதை பேசுறோம். இப்ப யாரோட கதை பேசுறோம்? நம்ம பகவானுடைய கதைகளை பேசுறோம். பாருங்க, இப்ப உட்காந்துட்டு பகவானுடைய கதையை நம்ம பேசிட்டு இருக்கோம். யுதிஷ்ட மகாராஜன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கார், அர்ஜுனன் புலம்பிட்டு இருக்கார், பகவான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார் அப்படின்னு. சோ துவாரகாவாசிகள் எப்படி கிளம்பி போனாங்க, இந்த கதையை நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மையிலேயே பேச வேண்டிய கதை இதுதான். இந்த கதையை நம்மள தூய்மைப்படுத்தக்கூடியது. ஜட உலக கதைகள், ஜட உலகத்துல இப்போ ஒரு போன் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு சேனலை பார்த்தோம் அப்படின்னாக்கா உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அங்க இப்படி ஆச்சு, இங்க இப்படி ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் கேட்டோம்னா நம்ம இந்த உலகத்துல இருக்க வேண்டியதுதான். ஒரு ஆபத்துக்காக நியூஸ் கேட்டுக்கலாமே தவிர அது நம்ம தொடர்ந்து கேட்டோம்னா இங்கே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த கான்சியஸ் நமக்கு இருக்கும். ஆனா பகவானை பத்தின கதைகளை படிக்கும் போது அப்போ அந்த செயல்ல இருக்கக்கூடிய கர்மா மாறி போச்சு. இந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் தூய்மைப்படுத்தப்பட்டு பகவானுக்கு பக்தி பண்ணும் போது நம்ம கர்மா டோட்டலா மாறிடுது. பாவ கர்மாலேருந்து நம்ம ஜீரோக்கு ஜீரோல இருந்து இப்ப நம்ம என்ன ஆக ஆரம்பிச்சிட்டோம்? +1 போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி எவ்வளவு தூரம் வேணா போகலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். இதுக்கு எல்லையே கிடையாது, பகவத் பக்திக்கு எல்லையே கிடையாது. இவ்வளவு தூரம் போனா பக்தி முடிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது. போயிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணா நம்ம பகவானுக்கு பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எம் சாந்தி பார்த்துச்சு படிங்க. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. பகவத்கீதையில் பகவான் மற்றும் ஜீவராசி ஆகிய இருவருமே நித்தியமானவர்கள் என்று விவரிக்கப்படுகின்றன சனாதனம். மேலும் பௌதிகவானிற்கு அப்பால் வெகு தூரத்தில் உள்ள பகவானின் வசிப்பிடமும் சனாதனம் என்றே விவரிக்கப்படுகிறது. பகவானின் இந்த சனாதனமான வசிப்பிடத்தில் வாழ ஜீவராசிகள் அழைக்கப்படுகின்றனர். மேலும் பகவானின் வசிப்பிடத்திற்கு செல்ல ஒரு ஜீவராசிக்கு உதவும் முறை சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் தான் பௌதிகமானவன் என்ற தப்பான எண்ணத்திலிருந்து விடுபடாமல் பகவானின் நித்தியமான வசிப்பிடத்தை ஒருவரால் அடைய முடியாது. இப்பூர்ண தத்துவ நிலையை அடைவதற்கான வழியை பகவத்கீதை வழங்குகிறது. தான் பௌதிகமானவன் என்ற தப்பெண்ணத்திலிருந்து விடுபடுவதற்கான வெவ்வேறு வழிமுறைகள் உள்ளன. அவை பலநோக்கு கர்மம், கற்பனையான தத்துவம் மற்றும் உன்னதமான தன்னுணர்வு வரை அழைத்து செல்லும் பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகின்றது. மேற்கண்ட வழிமுறைகளை பகவத் பணியுடன் இணைப்பதால் மட்டுமே இத்தகைய உன்னதமான தன்னுணர்வு சாத்தியமாகிறது. வேதங்களில் கூறப்பட்டுள்ள மனிதனின் விதிக்கப்பட்ட கடமைகள் பந்தப்பட்ட ஆத்மாவின் பாப மனதை படிப்படியாக தூய்மையடைய செய்து அவனை அறிவு நிலைக்கு உயர்த்துகிறது. தூய்மையடைந்து அறிவை பெறும் நிலையே பக்தி தொண்டிற்கு அடிப்படையாகிறது. வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஒருவரின் அறிவு ஞானம் அல்லது தூய்மையடைந்த அறிவு எனப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை பிரச்சனைக்குரிய உண்மையான தீர்வை உணரும் பொழுது ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் நிலை பெற்றவராகிறார். பகவத்கீதை வாழ்க்கை பிரச்சனையை பற்றி விவரிப்பதிலிருந்து ஆரம்பமாகிறது. அது ஆத்மாவை பௌதிக மூலப்பொருள்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. மேலும் ஆத்மா எந்த எச்சூழலிலும் அழிக்கப்பட முடியாது என்பதையும் உடலும் மனமும் மாறிக்கொண்டே இருப்பவை என்பதையும் அது வேகமான விளக்கத்துடன் நியாயமான வாதத்துடனும் நிரூபிக்கிறது. எனவே பகவத்கீதை எல்லா வகையான துன்பங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகும். ஆகவே குருட்சேத்திர யுத்தத்தின் போது தமக்கு உபதேசிக்கப்பட்ட இவ்வுன்னத அறிவை அர்ஜுனன் அடைக்கலம் கொண்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானும் நாமளும் சனாதனமானவர்கள். பகவானுடைய ஆன்மீக உலகம் சனாதனமானது. அந்த ஆன்மீக உலகத்துக்கு திரும்பி போறதுக்கான வழிதான் சனாதன தர்மம். ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினேஷன். ஆனா
யாரோ ஒருத்தர் வந்து சனாதன தர்மத்தை பத்தி பேசும்போது அவங்க சனாதன தர்மம்னா விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க, ஒரே சிரிப்பா இருந்தது. தெரியாத ஒரு விஷயத்த என்னமா பேசுறாங்க இல்லையா? ஆனா பக்தின்னு வந்துட்டா மட்டும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதே வந்து இப்போ நான் வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில போய் இந்த கம்ப்யூட்டர் கம்பெனில என்ன பெருசா கிழிக்கிறீங்க, எனக்கும் தெரியும், பட்டன்லாம் எனக்கும் ப்ரெஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி நான் போய் அங்கே போய் வேலை கேட்டா எனக்கு கொடுப்பாங்களா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா இல்ல, அந்த அந்த ஃபீல்டை விடுங்க. நான் இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க என்ன கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்றீங்க, நானும் டெய்லி கத்தி வச்சு நானும் காய்கறி எல்லாம் கட் பண்றேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா என் கையில கத்தியை கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண விட்டுருவாங்களா? ஆனா இத மட்டும் எல்லாரும் பேசுறாங்க, ஆன்மீகத்தை மட்டும் எல்லாரும் கையில எடுத்துக்கிறாங்க. இதுக்கு வந்து எந்த வரைமுறையும் கிடையாது, எல்லாரும் பேசுறாங்க. எந்த அத்தாரிட்டியும் தேவையில்லையா என்ன? கண்டிப்பா வந்து அந்த நாள்ல எல்லாம் ஆன்மீகம் அப்படின்னு வந்ததுன்னா ஆச்சாரியர்களுடைய வாக்குதான் பிரதானமா இருந்தது. ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை ஒட்டி எல்லாருமே அதை அனுசரிச்சு பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு கலியுகத்தும் போக 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 அதனுடைய நிலைமை போக போக யார் வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ சனாதன தர்மம்னா ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன் இதுதான். ஆத்மாவும் சனாதனமானது, பகவானும் சனாதனமானவர். பகவானுடைய தாமம், அதாவது அவருடைய இருப்பிடம், வைகுண்ட லோகங்கள், கோலோக விருந்தாவனம், இதெல்லாமும் சனாதனம். சனாதனம்னா நித்தியமானதுன்னு அர்த்தம். சோ அந்த நித்தியமான தாமத்துக்கு போறதுக்கான வழியை காட்டக்கூடிய தர்மம் தான் சனாதன தர்மம். அதனால அந்த சனாதன தர்மத்தினுடைய வழிமுறைகள் அப்படிங்கறத ஆச்சாரியர்கள் நமக்கு வகுத்து கொடுக்குறாங்க. பகவானுடைய நாம ஜபத்துல ஆரம்பிக்குது. சைத்தன்ய மகாபிரபு நமக்கு நாம ஜபத்தை கொடுத்திருக்கார், நாம சங்கீர்த்தனம் கொடுத்திருக்கார். சோ நாம ஜபம், நாம சங்கீர்த்தனம், அதுக்கப்புறம் பகவத் பிரசாதம், இதுதான் நமக்கு வந்து பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம ஒழுங்கா பண்ணா போதும். சோ பிரபுபாதர் இங்க வந்து நிறைய விளக்கங்கள் சொல்றார். அதாவது நாம வந்து கர்ம மிஸ்ர பக்தி பண்ணலாம், ஞான மிஸ்ர பக்தி பண்ணலாம், யோக மிஸ்ர பக்தி பண்ணலாம். பலவிதமான பக்தி நிலைகள் இருக்கு. 3 குணங்கள் எப்படி 3 into 3 into 3 அப்படி போட்டுட்டே போனா எத்தனை குணங்கள் வருமோ அந்த மாதிரி பக்தியும் என்ன ஆகும் அப்படின்னா, ரஜோகுணத்துல பக்தி, தமோ குணத்துல பக்தி, சத்துவகுணத்துல பக்தி, இந்த மாதிரி எல்லா குணத்தையும் பக்தி பண்ணுவோம். அதே மாதிரி கர்ம மிஸ்ர பக்தி, ஞான மிஸ்ர பக்தி, யோக மிஸ்ர பக்தி, அதாவது அந்த பலன்ல நமக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும். இது வந்து கர்ம மிஸ்ர பக்தின்னு சொல்லப்படுது. இந்த செயல்ல நமக்கு விருப்பம் இருக்கும், பலன்ல விருப்பம் இருக்கும். அப்போ அதுக்காக பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோம், எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் பக்தி தான், ஆனா அதுல என்ன இருக்கு, கலந்து இருக்கு. அதே மாதிரி ஞான மிஸ்ர பக்தி, எனக்கு பகவத்கீதை 700 ஸ்லோகமும் தெரியும், பாகவதம் 18,000 ஸ்லோகமும் தெரியும், நான் தலைகீழா சொல்லுவேன் அப்படின்னு அந்த ஞானத்தினால வரக்கூடிய கர்வம். சோ இதுவும் ஒரு ஞான மிஸ்ர பக்தி. அதுக்கப்புறம் யோக சித்திகளை அடையறதுக்காக செய்யக்கூடிய பக்தி. பட் அதெல்லாத்தையும் மீறினது தூய்மையான பக்தி. தூய்மையான பக்திக்கு ரூப கோஸ்வாமி ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்கார். அதாவது எந்த விதமான இந்த கர்ம ஞான யோக எந்த கலப்படமும் இல்லாம பகவான் எப்படி பக்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி பண்றது தூய பக்தி. அதைத்தான் வந்து பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. பட் இந்த கர்மா ஞான யோகா இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆரம்ப நிலையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனோபாவம் இருக்கலாம். ஆனா பகவானோட சேரணும், பகவான் அதுல சேர்த்துக்கிட்டாதான் அது வந்து பக்தி ஆகும். இல்லைன்னா வெறும் கர்மா அந்த மாதிரிதான் நிற்கும். பகவானோட தொடர்பு இல்லாம ஒருத்தர் வந்து பெரிய ஆராய்ச்சி பண்றாருன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிராப்பரே உருவாக்கிக்கிட்டார் அப்படின்னா கூட அது என்ன கிடையாது, பக்தி எல்லாம் கிடையாது. அதுல என்ன ஆகணும், பகவான் இருக்கணும், பகவானுடைய தொடர்பு இருக்கணும். அது இருந்தாதான் என்ன ஆகும், அது பக்தி ஆகும். இல்லைன்னா ஆகாது, வெறும் கர்மா தான். ஸோ ஓகே, ஆத்மா பத்தி சொல்றார். இது பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம் போலாம். சூத உவாச்ச ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணு கிருஷ்ணபாத சரோருகம் சௌஹார்தேனாதி காடேன சந்தாசித் விமலாமதிஹி. மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறு மிக நெருங்கிய சிநேக முறையில் பகவானால் உபதேசிக்கப்பட்ட போதனைகளை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி அவரது பாத கமலங்களை பற்றி சிந்தித்த அர்ஜுனன் அமைதியடைந்து எல்லா பௌதிக களங்கத்திலிருந்தும் விடுபட்டார். யார் யார்கிட்ட பேசுறா இப்போ? சூத கோஸ்வாமி சௌனக ரிஷிகள்கிட்ட பேசுறார். வெரி குட் பிரபு, தேங்க்யூ. சோ இப்போ அர்ஜுனனுக்கு என்ன களங்கம்?
அர்ஜுனனுக்கு என்ன களங்கமாச்சு அப்படின்னா அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு அவருக்கு புரியல. ரெண்டாவது தன்னுடைய அந்த வீரம், திறமை இதெல்லாம் எப்படி போச்சுன்னு அவருக்கு புரியல. இதை பத்தின புலம்பல் கொஞ்சம் இருந்தது. பகவானை இழந்ததுதான் பெரிய பெரிய ஒரு துன்பம் அவருக்கு. ஆனா அடுத்து அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாகல. பட் இப்ப தெளிவாயிட்டார். பகவத்கீதையுடைய உபதேசங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டோன்னே அவர் தெளிவாயிட்டார். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் பரிபூர்ணமானவர் என்பதால் அவர் மீதான ஆழ்ந்த தியானம் யோக சமாதிக்கு சமமானதாகும். பகவான் அவரது நாமம், உருவம், குணம், லீலைகள், பரிவாரம் மற்றும் குறிப்பிட்ட செயல்கள் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. குருட்சேத்திர போர்க்களத்தில் பகவான் தனக்கு புகட்டிய உபதேசங்களை பற்றி அர்ஜுனன் சிந்திக்க துவங்கினார். அவ்வுபதேசங்கள் தான் அர்ஜுனனின் மனதில் இருந்த பௌதீக கலங்கங்களை போக்கின. பகவான் சூரியனை போன்றவர். சூரியன் உதயமான உடனேயே இருள் அல்லது அறியாமை மறைந்து விடுகிறது. எனவே பக்தனின் மனதில் பகவான் தோன்றிய உடனேயே துன்பம் தரும் பௌதீக விளைவுகள் உடனே அகன்று விடுகின்றன. எனவே ஜட உலக கலங்கங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள பகவானின் நாமத்தை இடைவிடாமல் உச்சரிக்க வேண்டும் என்று பகவான் சைத்தன்யர் சிபாரிசு செய்கிறார். பகவானின் பிரிவுணர்ச்சி பக்தனுக்கு உண்மையாகவே வேதனை தருவதுதான். ஆனால் அது பகவானுடன் சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் இதயத்தை அமைதிப்படுத்தக்கூடிய உன்னதமான ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. பிரிவுணர்ச்சிகளும் கூட உன்னத ஆனந்தத்திற்கு காரணமாக உள்ளன. இவற்றை கலங்கப்பட்ட பௌதீகமான பிரிவுணர்ச்சிகளுடன் ஒருபோதும் ஒப்பிட முடியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த பௌதிக உலகத்துல கூட நம்ம நமக்கு நெருக்கமானவங்களை பிரியும் போது அந்த பிரிவுணர்ச்சினால நமக்கு துன்பம் ஏற்படுது. ஆனா பகவானோட பிரிஞ்சிருக்கிறத அந்த துன்பத்துக்கும் அதையும் ஒப்பிடக்கூடாது. அது பௌதிகமானது கிடையாது, இது பௌதிகமானது. அடுத்த பிறவியில அவர் யாரோ நம்ம யாரோ, இந்த பிறவியிலே கூட அப்படி ஆயிடும். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை ஒரு நிமிஷம் அம்மா விட்டு இடுப்பை விட்டு இறங்கவே இறங்காது. அம்மா 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 அம்மான்னு இடுப்புலே இருக்கும். கொஞ்சம் யாராவது கை மாத்தினா கூட உடனே அழ ஆரம்பிச்சிடும். அம்மா பார்த்தோடனே தாவி வரும். அதே ஒரு 5 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? நீ போமா அந்த பக்கம், நான் விளையாடணும், நீ பார்க்காத அப்படின்னு சொல்லும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது அப்போனா அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம் ஆயிடும். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த உலகத்திலே இந்த பிரிவுணர்ச்சி அப்படிங்கிறது பல்வேறு மனோபாவங்கள்ல மாறக்கூடியது. மொபைல் தான் உலகம். அது சரி பிரபு, மொபைல் தான் உலகம். அதான் நான் அப்பவே சொன்னேன், யாரை பிரிஞ்சாலும் நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஆனா அந்த செல்போனை பிரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் அந்த செல்போன் காணோம்னா அப்போ மனசு என்னமா அடிச்சுக்கும். எங்க வச்சோம் எங்க வச்சோம் எங்க வச்சோம், எங்க போச்சு எங்க போச்சுன்னு அப்படி தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆயிட்டோம். ஆனா பகவானுடைய பிரிவுணர்ச்சிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. பிரிவுணர்ச்சியில அந்த துன்பம் இன்பத்தை தரக்கூடியது. அந்த துன்பத்துல என்ன இருக்கு? இன்பம் இருக்கு. அதனாலதான் இந்த பக்தி உயர்ந்தது. எந்த பக்தி? பகவானை பிரிஞ்சு பக்தி பண்றது. அதை அனுபவிக்கத்தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணி அந்த பாவனையில தான் பகவானுக்கு பக்தி பண்ணாங்க. பகவானை பிரிஞ்சு இருந்த சூழ்நிலையில அவங்க பகவானுக்கு பக்தி பண்ணாங்க. அதனுடைய சுவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் பகவானே கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவா இருந்தார். டீப்பான விஷயங்கள். வாசுதேவாங்கிரி அனுத்யான பரிபிரம்ஹிதரம் ஹசா பக்தியா நிர்மதிதா சேஷ கஷாய திஷனோ அர்ஜுனஹ. அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கமல பாதங்களை இடையராது நினைவு கூர்ந்ததால் அது அவரது பக்தியை வேகமாக பெருகச் செய்தது. இதனால் அவரது மனதில் உள்ள எல்லா குப்பைகளும் மறைந்தன. அதாவது அம்பரீஷ் மகாராஜரை பத்தி சொல்லும் போது கூட இதே ஸ்லோகம் தான் வரும். சவை மன கிருஷ்ண பதாரவிந்தையோர் வசாம்சி வைகுந்த குணானுவர்ணனே கரோ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாரா அச்சுத தத்கதோதயே அப்படின்னு. முதல்ல என்னன்னா சவை மன கிருஷ்ண பதார விந்தையோர், நம்முடைய மனதை பகவானுடைய தாமரை பாதங்கள்ல செலுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எப்பவுமே பகவானுடைய சேவையில நம்ம ஈடுபட்டிருக்கணும். ஏதாவது ஒரு சேவை பகவானுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு எங்களுடைய குரு மகாராஜாரான தவ திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜோடைய பாகவத வகுப்பு கோவில்ல சனிக்கிழமை அவருடைய பாகவத வகுப்பு இருக்கும். இன்னைக்கு அவர்
நேராக வர முடியல. அதனால ஜூமில் தான் நாங்கள் எல்லாம் பார்த்தோம். கோவிலே பெரிய டிவி இதை ஸ்க்ரீன் அரேஞ்ச் பண்ணி எப்போ போல் அவர் உட்கார இடத்துல அந்த பெரிய ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீனில் தான் நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். ஸோ அப்போ கூட வந்து குருமராஜர் வந்து ரொம்ப கருணையோடு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பெண்கள் சூத்திரர்கள் போனதில் கூட நம்ம படித்தோம், வைஷ்யர்கள் யாராக இருந்தாலும் சரி பகவானை அடையலாம் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. அதனால வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பகவானுக்கு ஆர்த்தி பண்ணி பகவானுடைய சேவையில் ஈடுபட்டீங்கன்னா பகவத் தாமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். என்ன ஒரு பரம கருணை தெரியுமா இது! இந்த மாதிரி ஒரு கருணையான வார்த்தைகள் அவருடைய தாமரை போன்ற வாயிலிருந்து இன்னைக்கு நாங்கள் கேட்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இதுக்கு பெரிய சன்னியாசியா இருக்கணுமா, நம்ம வந்து இதை பண்ணணுமா அதை பண்ணணுமாங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம வந்து மனசுல பக்தியோட பகவானுக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரியதாத்மனக அப்படின்னு சொல்றாரு. ஸோ அன்போடையும் பக்தியோடையும் பகவானுக்கு நம்ம சேவை செய்யும் போது பகவான் அதை கண்டிப்பா ஏத்துக்கிறார். அதை இவங்க உறுதிப்படுத்துறாங்க, ஆச்சாரியர்கள் உறுதிப்படுத்துறாங்க. பகவத் தாமத்துக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு ஒரு திடமான ஒரு நம்பிக்கையை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இங்க வந்து பகவானுடைய பாத கமலங்களை நினைச்சு பாக்குறாராம். அங்கிரி அப்படின்னா பாத கமலங்கள்னு அர்த்தம். தாமரை பாதங்கள். அங்கிரி அப்படின்னா பாதங்கள் அப்படின்னு அர்த்தம். வாசுதேவ அங்கிரி, பகவானுடைய பாதங்களை அவ நினைச்சார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. மனதில் உள்ள பௌதிக ஆசைகள் ஜட கலங்கத்தினால் விளைந்த குப்பைகளாகும். இத்தகைய கலங்கங்களால் ஆன்மீக வாழ்வில் உள்ள உற்சாகத்தை இழக்க செய்யும் இணக்கமானதும் இணக்கமற்றதுமான பல பொருட்களை ஜீவராசி சந்திக்கிறான். பந்தப்பட்ட ஆத்மா பிறவிதோறும் பல்வேறு திருப்தி அளிக்கும் திருப்தி அளிக்காத பொருட்களுள் சிக்கிக் கொள்கிறான். இவை அனைத்தும் பொய்யானவையும் தற்காலிகமானவையும் ஆகும். இவை பௌதிக ஆசைகளால் வருகின்றன. ஆனால் உன்னதமான பகவானுடன் நாம் பக்தி தொண்டின் மூலமாக தொடர்பு கொள்ளும் போது பௌதிக ஆசைகள் அகன்று ஜீவராசி அமைதி பெறுகிறான். அர்ஜுனன் தன் கவனத்தை பகவானின் போதனைகளை நோக்கி திருப்பிய உடனேயே பகவானுடனான அவரது நித்திய உறவு வெளிப்பட்டு எல்லா பௌதிக கலங்கங்களிலிருந்தும் தான் விடுபட்டதை அவர் உணர்ந்தார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்மளுடைய பந்தத்துக்கு என்ன காரணம்? பௌதிகமான எண்ணங்கள், பௌதிகமான ஆசைகள். ஸோ இது ஒரு சமயத்துல நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு சமயத்துல நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது. எந்த விஷயம் நம்ம வந்து ரொம்ப இன்பம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே விஷயம் நமக்கு பெரும் துன்பத்தை கொடுக்கும். எதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம எதை கொண்டாடுறோமோ அதே விஷயம்தான் நமக்கு பெரும் துன்பத்தை கொடுக்கும். இந்த பௌதிக உலகத்துல உண்மையான சந்தோஷம்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே தற்காலிகமானது. நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது துன்பத்துல போய் முடியும். இதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு குழந்தை வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு 2.5 வயசு கூட ஆயிருக்காது. அதை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் போட்டுருவோம்? ஐயோ ஸ்கூலில் போகணும், நீ வந்து படித்து இப்போவே அமெரிக்கா போகணும் நீ அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? ஸ்கூலில் கொண்டு போய் போட்டுருவோம். ஏன்? அப்போ தான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ அழ ஆரம்பிக்குது பாருங்க, என்னை விளையாட விட மாட்டேங்கிறீங்களே, என்னை கொண்டு போய் ஸ்கூலில் போடுறீங்களே. அப்போலேருந்து ஆரம்பிக்கும், படி படி படி, நீ படித்தாதான் சந்தோஷமா இருக்கலாம், படித்தாதான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, படி 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 படின்னு படிச்சு அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போய் அங்கே போனால் என்ன சொல்லுவோம்? இன்னும் கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்போ சந்தோஷமா இருக்க போறோம்? அது ஒரு காணல் நீர் மாதிரி, அந்த கழுதைக்கு முன்னாடி கட்டி வச்ச கேரட் மாதிரி. அந்த சந்தோஷம் என்னைக்குமே நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆனா நம்ம எதையுமே யோசிக்கிறது இல்லை. ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா அந்த வழிமுறையும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா தானே இருக்கணும். சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வழிமுறை ஏன் கஷ்டமா இருக்கு? ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா வழிமுறை எப்படி இருக்கணும்? சந்தோஷமா தானே இருக்கணும். கரெக்டா இல்லையா? ஏன் வழிமுறை கஷ்டமா இருக்கு? ஏன்னா அது கஷ்டம் தான் கொடுக்க போகுது. ஆனா பகவான் பக்தி அப்படி கிடையாது. ஆரம்பம் முதல்ல கடைசி வரைக்கும் சந்தோஷம்தான் இல்லையா? ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்து
பகவான் போய் சேர்ற வரைக்கும் நமக்கு வந்து முழுக்க முழுக்க சந்தோஷம்தான். இந்த வழிமுறையில பார்த்தோம்னா ஆனந்தத்துக்கு பஞ்சமே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சொல்ற ஆனந்தாம்புதி வர்த்தனம்னு சொல்ற. என்ன அர்த்தம் இதுக்கு? ஆனந்தம் அப்படிங்கிறது அம்புதினா பெரிய கடல். அம்புதினா என்ன? கடல். அந்த கடல் என்ன ஆகுதான்? வர்த்தனம் பெருகிக்கிட்டே போகுதாம். ஆனந்த கடல் பெருகிக்கிட்டே போகுதாம். ஏன் உணர முடியல? அது அடுத்த பேராகிராஃப்ல சொல்ற. நானும் ராக்க எனக்கு அதுல டேஸ்ட் இல்லை. எதுல டேஸ்ட் இல்லை? இந்த ஆனந்தா அம்புதி பெருகிட்டே போகுதே. எப்படி பெருகுது அது அப்படின்னா பகவானுடைய நாமத்து மூலமா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தை சொல்றது மூலமா அந்த ஆனந்த அம்புதி வந்து பெருகிக்கிட்டே போகுதான். ஆனா அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், எனக்கு அதுல எந்த விதமான கவர்ச்சியும் இல்ல ருசியோ இல்லை அப்படின்னு சொல்ற. ஸோ சிஷ்டாஷ்டகம் 2 ஸ்லோகம் நான் ஃபுல்லா சொல்லலை, அந்தங்க ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்கேன். கீதம் பகவதா ஜானம் எத்தத் சங்கிராமமூர்த்தனி கால கர்ம தமோருத்தம் புனர் அத்திய கமத் பிரபு. பகவானின் லீலைகள் மற்றும் செயல்களினாலும் அவரது மறைவினாலும் அவர் விட்டு சென்ற உபதேசங்களை அர்ஜுனன் மறந்துவிட்டது போல் காணப்பட்டது. ஆனால் இது உண்மையல்ல. மீண்டும் அவர் தன் புலன்களுக்கு எஜமானர் ஆனார். சோ பகவத்கீதையிலே இப்படிதானே புலம்பினார். அப்பதானே பகவான் வந்து இந்த பகவத்கீதையை சொன்னார். இப்போ அதே மாதிரி பகவானை பிரிஞ்சு அவருடைய வருத்தம் எப்படி இருந்தது. ஆனா அந்த உபதேசங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் திரும்ப தன்னுடைய சுயநிலைக்கு வந்துட்டார். நடுவுல கொஞ்சம் மறந்த மாதிரி இருந்தார், திரும்ப தன்னுடைய சுயநிலைக்கு வந்துட்டார். வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அபிமன்யு மரணத்தை அர்ஜுனனால தாங்கிக்கவே முடியலையாம். தாங்கிக்கவே முடியாம அர்ஜுனன் என்ன செய்யறாரு அப்படின்னா, நானும் தீ குளிச்சிடுறேன், நான் எதுக்கு இருக்கணும், நானும் தீ குளிச்சிடுறேன் அப்படிங்கிற. கிருஷ்ணர் பார்த்தானா, உனக்கு இப்பதானே பகவத்கீதை சொன்னேன், சொல்லி 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மறந்து போயிட்டியே. இந்த ஆத்மா அப்படிங்கிறது தான் நித்தியமானது, உடல் அப்படிங்கிறது நித்தியம் கிடையாது, உடல் எப்பவுமே அழியக்கூடியது, ஆத்மா நித்தியமானது, இதெல்லாம் நான் உனக்கு இப்பதானே சொன்னேன், அதுக்குள்ள மறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அபிமன்யு எங்க இருக்காருன்னு காட்டினாராம். அபிமன்யு சொர்க்கலோகத்துல தன்னுடைய அந்த பழைய நிலைக்கு அவர் போயிட்டார். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னதா ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு சமயத்துல மறந்து போன மாதிரி இருந்தாலும் அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து சத்சங்கத்துல இருக்கணும். சத்சங்கத்துல இருந்தோம் அப்படின்னாக்க கேட்டுக்கிட்டே இருப்போம், திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன நினைக்கக்கூடாது, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க, புதுசா நம்ம கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பிரபுபாதருக்கும் இதே இதே பிரச்சனை பிரபுபாத் ஃபேஸ் பண்றாரு. ஒரு நிருபர் பிரபுபாத்தை கேட்கிறார், நீங்க என்ன எங்க போனாலும் இதே சொல்றீங்க, யூ ஆர் நாட் அமெரிக்கன், ஐ எம் நாட் இந்தியன், we are not this body, we are spirit soul, part and parcel of Krishna, we are servants of Krishna. இதே தான் நீங்க எங்க போனாலும் சொல்றீங்க. அதாவது நீ அமெரிக்கன் கிடையாது, நான் இந்தியன் கிடையாது, நாம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா, நாம பகவானுடைய அம்சம், நாம பகவானுடைய சேவகர்கள், இதே தான் நீங்க எங்க போனாலும் சொல்றீங்க, வேற எதுவும் புதுசா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பிரபுபாதர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, உனக்கு இது புரிஞ்சுதா, முதல்ல இந்த விஷயம் புரிஞ்சுதா உனக்கு, இதை நீ நடைமுறைப்படுத்துறியா, ரெண்டும் இல்லைல்ல, அப்போ நீ நடைமுறைப்படுத்துற வரைக்கும் இதையே தான் சொல்லுவேன், வேற எதையும் மாற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால திரும்ப 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 கேட்கறதுனால நமக்கு பல விதங்கள்ல நன்மை. ஏதோ ஒரு க்ஷணத்துல நமக்கு அது ஞாபகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய விஷயம். புதுசு புதுசா கேட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த உடல் இல்ல ஆத்மா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம அதுபடி செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பகவானுடைய நாமமே எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். குணரூப நாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய நாமமே பகவானுடைய குணம், அவருடைய ரூபம், அவருடைய லீலைகள் எல்லாத்தையும் நமக்குள்ள வெளிப்படுத்தக்கூடியது பகவானுடைய நாமம். ஆனா ஏன் நமக்கு அதுல அந்த விஷயங்கள் நமக்கு ஏன் புரியல, ஏன் நமக்கு வந்து அது போர் அடிக்குது அப்படின்னாக்க இந்த பௌதிகமான ஒரு நிலையில நம்ம இருக்கிறதுனால அது நமக்கு அந்த மாதிரி இருக்கு. இந்த பொருளுரை நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? கேட்கல மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். நித்தியமான காலத்தின் வலிமையால் பந்தப்பட்ட ஆத்மா அவனது கர்மங்களுக்குள் சிக்கிக் கொள்கிறான். ஆனால் பகவான் பூமியில் அவதரிக்கும் போது கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் ஆதிக்கத்திற்கு உட்படுவதில்லை.
பகவானின் செயல்கள் நித்தியமானவை. அவை அவரது ஆத்ம மாயா அல்லது அந்தரங்க சக்தியின் தோற்றங்களாகும். பகவானின் எல்லா லீலைகளும் அல்லது செயல்களும் ஆன்மீகமானவை என்ற போதிலும் அவை சாதாரண மனிதனுக்கு பௌதிக செயல்களுக்கு சமமானவையாக தோன்றுகின்றன. எதிரிகளைப் போலவே அர்ஜுனனும் பகவானும் கூட குருட்சேத்திர யுத்தத்தில் ஈடுபட்டிருந்ததாக காணப்பட்ட போதிலும் உண்மையில் தமது அவதார நோக்கத்தையும் தமது நித்திய நண்பனான அர்ஜுனனுடன் சகவாசம் கொள்வதையும் அச்சமயத்தில் பகவான் நிறைவேற்றினார். எனவே பௌதிகமானதை போல் காணப்பட்ட அர்ஜுனனின் அத்தகைய செயல்கள் அவரது உன்னத நிலையை இழக்கும்படி செய்துவிடவில்லை. மாறாக பகவானின் கீதத்தையே அவை நினைவுபடுத்தின. உணர்வை விழிப்புற செய்யும் இம்முறை பகவத்கீதையில் 18.65 பகவானால் பின்வருமாறு கூறப்படுகிறது. மன்மனா பகவத் பக்தோ மத் யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏனவஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. ஒருவர் எப்பொழுதும் பகவானை பற்றியே நினைக்க வேண்டும். மனது அவரை மறந்துவிடக் கூடாது. ஒருவர் பகவானின் பக்தராகி அவரை வணங்க வேண்டும். இப்படி வாழ்பவர் அவரது கமல பாதங்களில் அடைக்கலம் பெறுவதன் மூலமாக பகவானின் ஆட்சிகளை பெறுவது நிச்சயம். நித்தியமான இவ்வுண்மையை பற்றி சந்தேகப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அர்ஜுனன் பகவானின் நித்திய நண்பனாதலால் இந்த ரகசியம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. உறவினர்களுடன் யுத்தம் செய்யும் ஆசை அர்ஜுனனுக்கு இருக்கவில்லை. ஆனால் பகவானின் நோக்கத்திற்காக அதை அவர் செய்தார். அவர் எப்பொழுதும் பகவானின் நோக்கத்தை நிறைவேற்றுவதிலேயே ஈடுபட்டிருந்தார். எனவே பகவத்கீதையின் எல்லா உபதேசங்களையும் அவர் மறந்துவிட்டார் போல் காணப்பட்டாலும் பகவானின் மறைவுக்கு பின்னும் அவர் அதே உன்னதமான நிலையிலேயே இருந்தார். ஆகவே ஒருவர் தன் செயல்களை பகவானின் நோக்கத்திற்கு உதவும் வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்பவர் பகவானிடம் திரும்பி செல்வது நிச்சயம். இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. தேங்க்யூ மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, கரெக்ட் பண்ணிக்கோங்க. மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யசி. ஏ ந இருக்கு, அது அந்த வாக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த இந்த லெட்டரா இருக்கணும். ஏனா கிடையாது, ஏ வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. அதே மாதிரி மன்மனாக்கு பதிலா மகான் இருக்கு. மன்மனா தான் இருக்கணும். மன்மனா மன்மனா பவ மத்பக்தோ அப்படி வரும். ஸோ பகவான் வந்து கிளியரா சொல்றார், என்னுடைய பக்தனாகி மன்மனா, உன்னுடைய மனசை முதல்ல என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பவ மத்பக்தோ, என்னுடைய பக்தனாகி மத்யாஜி, எனக்கே உன்னுடைய பூஜைகள் எல்லாத்தையும் எனக்கே செய். மாம் நமஸ்குரு, என்னையே நமஸ்காரம் பண்ணு. நீ இப்படி பண்ண அப்படின்னா மாமியே வைஷ்யசி சத்தியம் தே. பகவான் என்ன சொல்றார்? சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். சத்தியம் தே அப்படிங்கிறார். இதுதான் உண்மையான சத்தியம். இந்த ஜட உலகத்துல ஒருத்தர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கெல்லாம் இது கொடுப்பேன் அது கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் சும்மா. ஆனா பகவான் இங்க நமக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். சத்தியம் தே அப்படிங்கிறார். நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். பிரதிஜானே பிரியோசிமே, நீ கண்டிப்பா என்கிட்ட வந்துருவ, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பகவான் நமக்கு அந்த உறுதியை கொடுக்கிறார். ஸோ அது ஆச்சாரியர்கள் உறுதிப்படுத்துறாங்க. ஆச்சாரியர்களும் பகவானுடைய வாக்கை உறுதிப்படுத்துறாங்க. ஸோ அதனால பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி, நீங்க சொன்னீங்க இப்போ இந்த குதிரைக்கு முன்னாடி கேரட் அது சொன்னீங்க, அப்புறம் எல்லாரும் செல்போன் அதெல்லாம் சொன்னீங்க. அப்போ ஜென்ரலா என்ன சொல்றாங்க, கஷ்டப்பட்டாதான் நல்லா இருக்க முடியும் அப்படி சொல்றாங்கல்ல மாதாஜி. அது வந்து அந்த அந்த ஸ்டேட்மெண்டே தப்புங்கிறதே நமக்கு புரியல. அதுதான் கேக்குறேன் நான். எல்லாரும் இப்படி சொல்லுவாங்க, என்ன அர்த்தம்? அப்ப நான் அதுக்குதான் கேக்குறேன். அதான் இப்போ நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னா வழிமுறையும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா தானே இருக்கணும். அப்போ ஏன் வழிமுறை, கஷ்டப்படுற வழிமுறை எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? சோ அதனால இதே நீங்க வந்து பக்தி பாதையை பாருங்களேன். பக்தி பாதையில பாத்தீங்கன்னா ஆரம்பமும் சந்தோஷம்தான், நம்ம அடைய போற இலக்கும் சந்தோஷம்தான். கரெக்ட் இல்லையா? இப்ப பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணும்போது யாரா இருக்கட்டுமே, இல்ல பக்தி அப்படிங்கிற ஒரு எதுவுமே பகவானை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு கூட இருக்கட்டுமே, ஒருத்தர் வந்து மாயாப்பூருக்கு வந்துட்டு அவருடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவருக்கு தூக்கமே வராதான். அவருக்கு தூக்கமே வராதான். எப்ப பார்த்தாலும் ஃபேக்டரியில இருந்து போன் வந்துகிட்டே இருக்குமா. அவர் தூங்குறதே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ராத்திரில ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குவாராம். ஆனா மாயாப்பூருக்கு வந்து நிம்மதியா தூங்குனேன் அப்படிங்கிறாரு. மாயாப்பூருக்கு வந்து நிம்மதியா தூங்குனேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அது மாதிரி ஒண்ணுமே தெரியாதவங்க கூட பகவானோட ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு கிடைக்கும் போது அவங்க என்ன ஆகுறாங்க? சந்தோஷமாகறாங்க. கரெக்ட், அண்டர்ஸ்டுட். பாதையும் மகிழ்ச்சிகரமானது, அதாவது வழிமுறையும் சந்தோஷமானது, இலக்கும் சந்தோஷமானது. ஓகே ஓகே மாதா, நன்றி மாதா. ஹரே கிருஷ்ணா.
நீங்க சொன்னதே பாத கமலத்துக்கு போன மாதிரி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு மாதாஜி. போகணும், நம்ம முயற்சி நிறைய பண்ணணும். போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லட்டுமா? பாசுரம் பாடுவா மாதாஜி? பாடுறீங்களா? பாடுங்க. யாரோ பாடுறீங்கிறாங்க, பாடுங்க. பாடட்டுமா மாதாஜி? நீங்க இந்த குரூப்ல இருக்கீங்களா? இந்த இதுல இருக்கீங்களா? மாதாஜி நான் நேத்திக்கு ஜாயின் பண்ணேன், உங்ககிட்ட ஆமா. சொல்லிருந்தேன். ஓகே. எனக்கு என்ன அடுத்த கிளாஸ் இருக்கு. ஸோ அதனால டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ சாரி. எனக்கு அடுத்த 5 மணிக்கு நான் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அதனால பாடணும்னு நினைக்கிறவங்க குரூப்ல நீங்க போட்டுருங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எப்போ போடுறப்பல போட்டுருங்க. இன்னைக்கு மட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. என்று கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா.